திருவடி பட்ட இடமே பாவனமாயிடுமா. அப்படி எல்லாம் தேடுறது கிடைக்கல. சீதா பிராட்டி எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா அந்த புறத்துல ஒரு மாளிகை இருந்தது. அந்த மாளிகைக்குள்ள போய் பார்க்கிறார். அங்க பார்த்தா பட்டு பீதாம்பர பட்டு புடவையை சாத்திட்டு நிறைய புஷ்பங்களை வச்சிருந்து ஆபரணங்களை சூட்டிண்டு வாயில வெத்தலை பாக்கு இப்படி எல்லாம் சுகந்தமான திரவியங்களை விட்டு ஒருத்தி படுத்துட்டு இருக்கா. தன்னறியாம தூங்கிட்டு இருக்கா. இவர் சீதையை பார்த்ததில்லை ஆஞ்சநேயன். அவரை பார்த்த உடனே ஒருவர் இவள்தான் சீதையோ அப்படின்னு பிரமிச்சுட்டாராம். ஏன்னா அவ அப்படி இருக்காளாம். வால்மீகி சொல்ற கௌரீம் கனகவர்ணாங்கீம் இஷ்டாம் அந்த புரேஸ்வரீம் கௌரீம் கனகவர்ணாங்கீம் இஷ்டாம் அந்த புரேஸ்வரீம் கபிர்மந்தோதரீம் தத்ர சயானாம் சாருரூபிணீம் கௌரீம் கனகவர்ணாங்கீம் இஷ்டாம் அந்த புரேஸ்வரீம் கபிர்மந்தோதரீம் தத்ர சயானாம் சாருரூபிணீம் சதாம் திருஷ்ட்வா மகாபாஹு பூஷிதாம் மாருதாத்மஜः தர்க்கயாமாஸ சீதேதீம் ரூப யௌவன சம்பதः தர்க்கயாமாஸ சீதேதி ரூப யௌவன சம்பதா ரூப யௌவன சம்பதா. கனக வர்ணாங்கியும் கனக அப்படியே ஜொலிக்க ஜொலிக்க கனக வர்ணத்துல தங்க கலர் தங்க ரேக்குல அவ ஆபரணங்கள்லாம் போட்டு இருக்காளாம். கனக வர்ணாங்கியும் அங்கி அவளுடைய வஸ்திரமே அப்படி இருக்கு. அதனால அவ பேர் கபீர் மந்தோதரி. மந்தோதரின்னு தெரியாது. ஆனா அப்படி சயனிச்சு இருக்கிறத கண்டு சீதையோன்னு பிரமிச்சார். அதனால அதை பார்த்த உடனே எதை வச்சு சீதை பிரமிச்சாருங்கிறத வால்மீகி சொல்றார். தர்க்கயாமாஸ சீதேதி ரூப யௌவன சம்பதா. ரூபம் யௌவனம் அவளுடைய ரூபம் அவளுடைய அழகு அலங்காரத்தை கண்டு இவள் தான் சீதையோன்னு பிரமிச்சார். சம்பதா ஐஸ்வர்யம். லட்சுமி ஐஸ்வர்யம் தானே, நம்ம சீதா பிராட்டி ஐஸ்வர்யம் தானே. அவ ஐஸ்வர்யத்தை பார்த்து அவன் பிரமிச்சு போயிட்டார் ஆஞ்சநேயன். உடனே ஆஞ்சநேயனுக்கு குரங்குகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டா இப்ப ஒரு குதூகலம் ஏற்படுமோ அந்த மாதிரி ஆஞ்சநேயன் கிடுகிடுன்னு மரத்து மேல ஏறாரா, இப்படி பாக்குறாரா அப்படி பாக்குறாரா, அப்படி கீழே இறங்குறாரா. கூட சக குரங்குகள் யாரும் இல்ல, வானரால் இல்ல. சந்தோஷமா கீச்சு முச்சின்னு கத்தி சந்தோஷப்பட்டு இருப்பார். யாரும் இல்லாதனால நீளமான வால் இருக்கு இல்லையா, அந்த வால் எடுத்து முத்தம் கொடுத்துட்டாராம். முத்தம் கொடுத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறாராம். அதையும் விடல, வால்மீகி அனுபவிக்கிறார். ஆஸ்போடயாமாஸ சுசும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம. ஆஸ்போடயாமாஸ சுசும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம. ஸ்தம்பானரோகன் நிபபாத பூமௌ நிதர்சயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். ஸ்தம்பானரோகன் நிபபாத பூமௌ நிதர்சயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். பிரகிருதிம் கபீனாம். ஆஸ்போடயாமாஸ் இப்ப சொன்னதுக்கு தான் ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அப்படி எடுத்து சந்தோஷப்பட்டுட்டாராம். அப்புறம் திடீர்னு தோணித்தான், இது இருந்து எப்படி இப்படி ஒரு நம்முடைய சீதா பிராட்டி ராமனை பிரிஞ்சவள் துக்கத்தோடுதல் இருக்கணும். அவ எப்படி இப்ப ஆபரணங்கள்லாம் சூட்டின்னு இருப்பா? ஆபரணங்கள்லாம் இருக்காதே. நாமே கிஷ்கிந்தையில பார்த்தோமே, ஒரு சில ஆபரணங்களை நம்ம இந்த துணியில வஸ்திரத்துல சுட்டி இந்த வஸ்திரத்தை கீழே போட்டு நாம எடுத்து வச்சு ராமசுவாமிகிட்ட காண்பிச்சோமே. அப்படி இருந்துச்சு ஆபரணங்கள் ஏது? அந்த ஆபரணங்கள்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டா. பரபுருஷனோட இப்படி இருக்காளே, சீதையாக இருக்க மாட்டா அப்படிங்கிறது தனக்கு தெரிஞ்சுதான். இருந்தாலும் ஆஞ்சநேயன் நினைச்சிருந்தாராம், நம்ம தப்பாக பார்த்துட்டோமோ, தப்பாக தேடிட்டோமோ, அபராதம் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சாராம். ஆனா அவருக்கு தோணித்தான், பரவாயில்ல நம்ம அப்படி இல்ல. இந்த ஒரு ஸ்திரீகளை காணும்னா உபன்யாசத்துக்கு உட்கார்ந்து மாமி பேருக்காருன்னா ஸ்திரீகள் எங்கெங்க உட்காந்துருக்காளோ பெண்கள் உட்கார்ந்த இடத்துல தானே தேட முடியும். ஒவ்வொரு மாமியை பார்த்துட்டு அவாத்து மாமி இருக்காளான்னு பார்க்க முடியும். அந்த மாதிரி சீதா தேவிங்கிறவன் மங்கள தேவத்தை,
சீதாதேவிய ஆஞ்சநேயன் பார்த்ததில்லை.